Hi, welcome to the squad. This is Kodaivo. போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் நம்ம பாலிமார்ஃபிசம் பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நான் புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த லாஸ்ட் பில்லர் ஆஃப் வூப். அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஹைடிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹைடிங் அன்வான்ட் டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அன்வான்ட் அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே காமிச்சிட்டு மிச்சது எல்லாத்தையும் அண்டர் கவரில் வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ரெண்டு வகையில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரெண்டாவதாக அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுங்கிறது ஜாவாவில் உள்ள ஒரு கான்செப்ட். பட் அது C++ல வேற ஒரு மெத்தட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறம் டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த டைமண்ட் ப்ராப்ளம்னா என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வச்சு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸுக்கு பேர் ரிமோட். ஓகே, போன வீடியோவில் இருந்தால் அதே ரிமோட் கிளாஸை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். செமிகோலன் இதில் வந்து ஒரு பப்ளிக் மெத்தட் வைக்கிறேன். அந்த பப்ளிக் மெத்தட் வந்து ஒரு வாய்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. ஓகே, சரியா? இது வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிமோட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதுக்குள்ளே ஒரு ப்ரைவேட் மெத்தட் நான் வந்து வைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ப்ரைவேட் மெத்தடை முதல்ல கொடுக்கறது பெட்டர். ஸோ அங்கே முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைவேட்னு போட்டுட்டு இங்கே வாய்ட் டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வைக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா cout டர்னிங் ஆன் அப்படின்னு சொல்லி வருது. சரி, இந்த ஆன்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனில் இந்த ரிமோட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், ரிமோட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பண்ண போகிறதெல்லாம் r.onங்கிறத மட்டும் தான் நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, ஆனால் ரன் ஆகிறப்ப இன்டர்னலாக என்ன ஆகும், அதில் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, ரன் ஆகிறப்ப இன்டர்னலாக என்ன பண்ணும், இது தானாகவே டர்ன் ஆன் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிடுது. ஸோ டர்னிங் ஆன், அதுக்கப்புறம் ரிமோட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து உள்ளே வந்து அது வேறு ஏதாவது நிறைய ப்ராசஸிங் பண்ணதாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிமோட் எடுத்து அதை ஆன் பண்ணுறீங்க. அந்த ரிமோட் எடுத்து நம்ம ஆன் பண்ணுறப்ப நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அது இந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் இன்டர்னலாக என்னெல்லாம் நடக்கும், அது வந்து எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ண போகுது, அது ஆன் பட்டனாக இருக்கான்னு செக் பண்ண போகுது. ஆன் பட்டனாக இருந்துச்சு அப்படின்னா அதோட அந்த ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, டிவிக்கு அந்த ரிமோட்டுக்கு முன்னாடி ஒரு பல்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அது மூலமாக ஒரு இன்ஃப்ராரெட் ரேயை அனுப்ப போகுது. ஆன் அப்படிங்கிற சிக்னலுக்கான இன்ஃப்ராரெட் ரேயை வந்து அனுப்ப போகுது. ஓகே, ஸோ இது எல்லாமே இன்டர்னலாக நடக்கும். பட் நம்மளுக்கு அதெல்லாம் தெரிய போகிறது இல்லை. நம்மளுக்கு ஆன் பண்ண ஆன் ஆகுங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை மட்டும் பப்ளிக்காக வச்சுருக்கோம். ஸோ இது மட்டும் தான் வந்து இந்த கிளாஸை யூஸ் பண்ணுற யாராலையா இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும். இந்த டர்ன் ஆன்குள்ளே என்ன பண்ணணும், என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாமே நம்ம ப்ரைவேட்டாக வச்சுட்டோம். ஸோ அதெல்லாமே ஹைட் பண்ணிட்டோம். ஒரு வகையாக இது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் தான். ஸோ இந்த ப்ரைவேட்டாக போட்டுட்டு மிச்சத்தெல்லாம் ஹைட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து இன்டர்னலாகவே நம்மளே டீல் பண்ணிக்கிறோம். அதை வந்து டர்ன் ஆன் பண்ணுற வேலையை வந்து நம்ம அந்த யூசருக்கு நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, இந்த கேஸில் நீங்கள் ரிமோட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஆன்னு மட்டும் தான் நீங்கள் சொல்லுவீங்க. அது இன்டர்னலாக எப்படி ஆன் ஆகுதுங்கிறது அது உங்களோட கவலை இல்லை, அதுவே வந்து டேக் கேர் பண்ணிக்கும். அண்ட் அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்குது, அதாவது ப்ரைவேட்டில் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. ஸோ இது ஒரு வகையாக அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சர்ஃபேஸ் லெவலில் ஈஸியஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வச்சு பண்ணுறது தான். ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தேவை, ஆன் பட்டன் நமக்குனா ஆன் ஆகணும்னு சொல்லிட்டு அது மட்டும் தேவை. ஸோ அதை மட்டும் பப்ளிக்காக வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து சென்ட் சிக்னல் அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்கலாம், அதையும் ப்ரைவேட்டாக வச்சுட்டு அதை டர்ன் ஆன்குள்ளே நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலுமே அதெல்லாமே ப்ரைவேட்டாக இருக்க போகுது. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஆன்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வகையில் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸை வச்சு இப்படி தான் நம்ம ஹைட் பண்ணுறோம் அன்வான்ட் திங்ஸை.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது எப்போ யூஸ் ஆகும், எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ப்ரைவேட் டர்ன் ஆன் மெத்தடை தூக்கிடுறேன். இந்த ஆனுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக மாற்றினா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் நீங்கள் வந்து வர்ச்சுவல் அப்படின்னு போட்டுட்டு வர்ச்சுவல் வாய்ட் ஆன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அண்ட் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், 2 புது கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஒன்று பேர் என்ன அப்படின்னா சாம்சங் டிவி. ஓகே, அண்ட் இன்னொரு கிளாஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா எல்ஜி டிவி. சரி, ஃபைன். இப்போ இந்த சாம்சங் டிவி என்ன பண்ணுது, ரிமோட்டை இன்ஹெரிட் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி இந்த எல்ஜி டிவி என்ன பண்ணுது, ரிமோட்டை இன்ஹெரிட் பண்ணுது. சரி, ரெண்டுமே வந்து ரிமோட்டை இன்ஹெரிட் பண்ணுது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இது இன்ஹெரிட் பண்ணுது, இது வந்து ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன். அப்படி இருக்குதுன்னா இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கனாலே அதுவே உங்களுக்கு எரரில் சொல்லிடும். அதை வந்து ஓவர் ரைடு பண்ணியே ஆகணும். இட் இஸ் அ பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன், அதனால கண்டிப்பாக அதை ஓவர் ரைடு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா. அண்ட் இன்னொரு எரர் நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரில, என்னன்னா இந்த வேரியபிள் ஆர் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருந்துட்டாலே இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா, இப்போ ஜாவாலாம் அப்ஸ்ட்ராக்ட்டும் இந்த கீவேர்டே இருக்கும். பட் C++ல அப்படி கிடையாது. இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி சொல்லுவோம்னா, ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருந்துட்டா, நார்மல் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் கிடையாது, பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன், அதாவது டெஃபினிஷன் இல்லாமல் கண்டிப்பாக ஓவர் ரைடு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டாலே அதை ஒரு நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லிடுவோம். அண்ட் அந்த மாதிரியான அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஜாவா யூஸராக இருந்தீங்கன்னா அதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாட்டோம். இன்டர்ஃபேஸ் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு உங்களால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் ரிமோட்டுங்கிறது இங்கே உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் மட்டும்தான். ஸோ ரிமோட்டாக இருந்தால் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. ஆனுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதில் இருந்தே ஆகணும்னு ரூல்ஸு. ஸோ இப்போ இந்த சாம்சங் வந்து இவன் இன்ஹெரிட் பண்ணியிருக்கான். ஓகே, இப்போவுமே வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, எந்த எரருமே வரல. ஆனால் இப்போ நான் வந்து இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன், இந்த எல்ஜி டிவிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எல்ஜி டிவி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ அதை ரன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் டைப்பை நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறோம், ஆனால் அந்த வாய்டு ஆனுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஓவர் ரைட் பண்ணலை. ஸோ முதல்ல என்ன பண்ணணும், ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ வாய்டு ஆனு, அதுக்கப்புறம் இந்த ஓவர் ரைட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு பேராந்தசிஸ் கர்லி பிரேஸ் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு CO ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கலாம். திஸ் இஸ் சாம்சங் டிவி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகே, அண்ட் இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எல்ஜி டிவிக்குமே எழுத போகிறோம். அதுக்குமே வந்து இதே எரர் தான் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் எல்ஜி டிவி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சுருக்கோம். அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை 2 வாட்டி நம்ம வேறு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்குது. அண்ட் அதில் இருக்கிற ஒரு கிளாஸ்க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த எல்ஜி டிவியோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எல்ஜி டிவி டாட் ஆன் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னாகும், எரர் வருது. என்ன எரர், ஓவர் ரைடு சொல்லியிருக்கோம், இது வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து பப்ளிக்கு நம்ம கொடுக்காம 2 ஃபங்க்ஷனுமே வந்து ப்ரைவேட்டில் கொடுத்துருக்கோம், அதனால் வெளியே ஆக்சஸ் பண்ண முடியல. இது ரெண்டுத்தையும் நான் பப்ளிக் அப்படின்னு மாற்றிடுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஓகே திஸ் இஸ் எல்ஜி டிவி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்மளால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியுது. ஓகேவா, பட் நம்ம போன வீடியோவில் ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம், அதை நான் இங்கே சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ஷனோட ஃபுல் வெயிட் வந்து புரியும். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரிமோட்டுக்கு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணுறோம், ரிமோட் ஸ்டார் ஆர்னு கிரியேட் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா எல்ஜி டிவிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதோட அட்ரஸை இங்கே அசைன் பண்ணோம். பட் அது இல்லாமல் அதை ஒரே ஸ்டெப்பில் பண்ணுற மாதிரி பண்ணலாம். எப்படின்னா, ரிமோட் பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு நியூ எல்ஜி டிவி அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். அண்ட் பக்கத்தில் வந்து பேராந்தசிஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து அதோட எல்ஜி டிவியோட கன்ஸ்ட்ரக்டர். அப்படி தானே, எல்ஜி டிவின்னு போட்டுட்டு பக்கத்தில் அந்த கிளாஸோட பேர் போட்டு பக்கத்தில் பேராந்தசிஸ் போட்டிங்கனாலே அது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, டைனமிக்காக
ரன் ஆகுறப்ப டைனமிக் மெமரி அலோகேஷன் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அதை நம்ம பேஸ் கிளாஸோட பாயிண்டர்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஆர் டாட், இது பாயிண்டருங்கிறதுனால ஆரோ ஆப்ரேட்டர் போடணும், ஆர் டாட் ஆன் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா இப்போ அதை ரன் பண்ணி பாருங்க, எரர் வருது. ஓகே, எதனால் எரர் வருது, ரிமோட் இஸ் இன்ஆக்சசிபிள் பேஸ் ஆஃப் எல்ஜி டிவி. ஸோ இப்போ இந்த எரர் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரிமோட்டில் இருக்கிற அந்த ஆனுங்கிற இதுதான் வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம், பட் அது இன்ஆக்சசிபிள்னு சொல்லுது. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம இங்கே இன்ஹெரிட் பண்ணுறப்ப ப்ரைவேட்டாக இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், பப்ளிக்காக இன்ஹெரிட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பப்ளிக் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை ஆட் பண்ணாதான் அது பப்ளிக்காக இன்ஹெரிட் ஆகும். அண்ட் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நம்மளால் இந்த இடத்துல ஆன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திஸ் இஸ் எல்ஜி டிவி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது எதுக்கு நம்ம பப்ளிக்குன்னு கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் வந்து பேஸ் கிளாஸோட பாயிண்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து பப்ளிக்காக இன்ஹெரிட் பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த எரர் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேவா, ஸோ பப்ளிக்காக இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதை வச்சு இந்த ஆன் இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதே இது நான் அடுத்து வந்து வேற இது கூட கொடுக்கலாம். இதே ஆர் இஸ் ஈக்குவல் டு நியூ அப்படின்னு போட்டுட்டு சாம்சங் டிவி அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆர் டாட் ஆனை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுவுமே வரும். திஸ் இஸ் எல்ஜி டிவி, திஸ் இஸ் சாம்சங் டிவின்னு அடுத்தடுத்து வந்திருக்கான், எண்ட் இல்லாதனால ஒரே லைனில் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்காக இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, யூசருக்கு நம்ம ரிமோட் அப்படிங்கிற ஒன்று தான் கொடுக்குறோம், அந்த ரிமோட்டோட பாயிண்டர் தான் வந்து நம்ம கொடுக்குறோம். பட் அந்த ரிமோட் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உனக்கு வந்து இந்த ஆனோட இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஹைட் பண்ணிக்குது. ஏன்னா அது ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன். இந்த ஆனோட இம்ப்ளிமெண்டேஷன் என்னங்கிறத நீ தான் டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்ஹெரிட் பண்ணுற எல்லா கிளாஸ்க்கும் சொல்லுது. ஸோ அந்த சாம்சங் டிவியாக இருந்தாலும் சரி, எல்ஜி டிவியாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து இப்படி ஆனுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்கிறது மட்டும் தான் தெரியுமே தவிர, இந்த இடத்துல நம்ம பப்ளிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் இந்த வர்ச்சுவல் ஃபங்க்ஷன், பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் கிடையாது. ஸோ இட்ஸ் அப் டு தெம், அப் டு த சாம்சங் டிவி அண்ட் எல்ஜி டிவி கிளாஸ் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து இவங்களா தான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எழுதி அதை ஓவர் ரைடு பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணால் தான் வந்து அவங்களால இதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ யூசருக்கு பொறுத்த வரைக்கும் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே கவலையே கிடையாது. அவங்களுக்கு ரிமோட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்குது, அதை வச்சு அவங்க வேற இது யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனே வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஆகுது அதோட டிரைவ்டு கிளாஸஸ்ல இருந்து. அவங்களே தான் வேற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எழுதிக்கணும். அண்ட் யூசர்கிட்ட இருந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே இதாயிரும். யூசரை பொறுத்த வரைக்கும் ரிமோட்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த ரிமோட் கிளாஸ்ல ஆனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது தட்டினா ஆன் ஆகுங்கிறது மட்டும்தான் யூசரை பொறுத்த வரைக்கும், வேற எதுவுமே யூசருக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். எப்போ நீங்க ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ்ல வச்சுட்டீங்களோ அப்பவே அந்த கிளாஸ் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆயிருது. நீங்க அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா எரர் வரும். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருந்தோம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா டைமண்ட் ப்ராப்ளம். இந்த டைமண்ட் ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலாக C++ முதல்ல கிரியேட் பண்ணுறப்ப வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் வர முடியும் அப்படிங்கிறதே யாரும் யோசிக்கல. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஜாவா கொண்டு வர்றப்ப தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க. அதனால தான் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிடையாது. ஓகே, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸே பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸை வச்சு அப்படி பண்ணுற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனால் C++ல மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பாசிபிள். ஸோ அப்போ இந்த டைமண்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக எழுதி, இப்போ நம்ம வந்து காம்ப்ளிகேட்டடாக ஆக்க வேணாம். ஒரு கிளாஸ் ஏ இருக்குது. ஓகே, இந்த கிளாஸ் ஏக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனே வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். அந்த பப்ளிக் ஃபங்க்ஷனில் வந்து void show அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. coutல ஷோ அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். சரி, அதே மாதிரி இன்னும் 2 ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அந்த 2 ஃபங்க்ஷனும் இந்த ஏ ஃபங்க்ஷன்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஓகே, இது வந்து கிளாஸ் பி பப்ளிக் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். அண்ட் இதே மாதிரியே இன்னொன்று கிளாஸ் சி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். கிளாஸ் சி இதுவும் வந்து பப்ளிக் ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ என்ன ஆகுது, ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த ஏ கிளாஸ்லேருந்து பிசி அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் வந்திருக்கு. இந்த கிளாஸ்க்கு ஆக்சுவலி ஷோங்கிற மெத்தட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அது தூக்கிடலாம். ஓகே, இது 2 சும்மா எம்டி டம்மி கிளாஸஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கிளாஸ் டி அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறேன். இந்த கிளாஸ்
டி என்ன பண்ணுது, பிசி ரெண்டுத்தையுமே இன்ஹெரிட் பண்ணுது. ஓகே, பப்ளிக் சி கமா பப்ளிக் பி ரெண்டு கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ணுது. ஓகேவா? சரி, இப்போ இந்த கிளாஸ் டியோட ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷனில் கிளாஸ் டிக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டிடி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். டி டாட் ஷோ அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன ஆகிருக்கு, நம்மளுக்கு ஏ கிளாஸில் மட்டும்தான் அந்த ஷோன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மிச்சத்துலலாம் என்னவோ இருக்குது, அது நம்மளுக்கு மேட்ரே கிடையாது. ஏ வந்து பிசி ரெண்டுமே இன்ஹெரிட் பண்ணியிருக்குது. அண்ட் டி வந்து இந்த பி கிளாஸையும் சி கிளாஸையும் இன்ஹெரிட் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னு இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது, அதுலேருந்து இப்படி ரெண்டு வருது பிசி. அந்த பிசி ரெண்டுத்தையும் திரும்ப டி இன்ஹெரிட் பண்ணு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் வருது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரர் வரும். என்ன எரர்னா ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லும். இங்கே பார்த்தீங்களா, ஷோ இஸ் ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்த ஷோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து டி கிளாஸை பொறுத்த வரைக்கும் பிட்ட இருந்தும் வந்திருக்கு, சிட்ட இருந்தும் வந்திருக்கு. ரெண்டு டைரக்ஷன்ல இருந்தும் இதுக்கு இந்த ஷோங்கிற ஃபங்க்ஷன் வந்திருக்கு. ஏன்னா ஏட்ட தான் ஒரிஜினலாக அந்த ஷோ இருக்குது. ஏ வந்து அந்த ஷோங்கிற ஃபங்க்ஷனை பிசி அதோட ரெண்டு சைல்டுக்கும் கொடுத்துருக்குது. டியோட ரெண்டு பேரண்ட்டுமே ஷோ வச்சிருக்காங்க. அப்போ ரெண்டுமே வருது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து எந்த ஷோவை கால் பண்ணணும்னு சொல்லி தெரியாது, அங்கே ஒரு ஆம்பிகுவிட்டி வருது. ஸோ அதுதான் வந்து இந்த பிரச்சனை. அதனால தான் உங்களுக்கு ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஷோ இஸ் ஆம்பிகுவஸ்ங்கிற எரர் வருது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா வர்ச்சுவலா இன்ஹெரிட் பண்ணணும். ஸோ வர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் தான் என்னன்னா, இந்த இடத்துல பப்ளிக்னு போடுறோம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வர்ச்சுவல் அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ வர்ச்சுவல் பப்ளிக் ஏ, வர்ச்சுவல் பப்ளிக் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகே, கிளாஸ் பி கிளாஸ் சி ரெண்டுமே இன்ஹெரிட் பண்ணுறப்ப வர்ச்சுவல் பப்ளிக் ஏன்னு போடுறோம். இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வராமல் ஷோ அப்படிங்கிறது ரன் ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் ஃபர்தராக டி இதை ரெண்டுத்தையும் இன்ஹெரிட் பண்ணாலும் ஒரே ஒரு காப்பி ஆஃப் ஷோ மட்டும் தான் வரும், ரெண்டு காப்பி வராது. பிட்டிருந்து சீட்டிருந்து ரெண்டு காப்பி வருது இல்லையா? அப்படி வராது. வர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறப்ப ஒரே ஒரு காப்பி தான் வரும். அது ரெண்டு காப்பி வேற வேற கிடையாதுல்ல. அட் த எண்ட் ஆஃப் தி டே தோஸ் டூ ஆர் த சேம் காப்பீஸ் ஃப்ரம் கிளாஸ் ஏ. ஸோ ஒரே ஒரு காப்பி தான் வந்து நம்மளுக்கு டி வரும். அதனால இந்த டைமண்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது. ஓகே, ஜாவால வந்து இதை மொத்தமாக இந்த பிரச்சனையே வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸே தூக்கிட்டு இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வர்ச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா C++ இந்த டைமண்ட் ப்ராப்ளத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டைமண்ட் ப்ராப்ளம் ஆக்சுவலி ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் அண்ட் கொஸ்டின். நிறைய இன்டர்வியூஸ்லையும் கேட்பாங்க, எக்ஸாம்ஸ்லையுமே கேட்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷனுமே பார்த்துருக்கோம். இது ரெண்டுத்துலையுமே ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த எபிசோடில் ஊப்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டினை வந்து எப்படி ஊப்ஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். டாடா.